வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிக் பாஸ் இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப ஹாட்டாக போயிட்டு இருக்க ஷோ பிக் பாஸ் தான். பிக் பாஸ் டே 40 எபிசோட் 41 எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு சின்ன ப்ரிவ்யூ தான் இது. இந்த ப்ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நடந்த ஒரு நல்ல விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அதாவது நேற்று வந்துட்டு ஓவியா அண்ட் ஆரவ் லவ் வந்துட்டு பிரேக்கப் ஆன மாதிரி நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அண்ட் தென் ஓவியா சொன்னாங்க, இனிமேட்டு என் லைஃப்ல நீ திரும்ப வரவே கூடாது, ஒரு ஃப்ரெண்டாக கூட உன்னை ஏற்றுக்க நான் தயாரா இல்லை அப்படின்ட்டு ஓவியா டோட்டலாக ஆரவ கட் பண்ணிட்டாங்க. மேக்ஸிமம் லவ் பிரேக்கப்க்கு எல்லாரும் வருத்தம் தான் போடுவாங்க பார்க்குறவங்க. பட் முதல் முறையாக இந்த லவ் பிரேக்கப்க்கு எல்லாரும் சந்தோஷப்படுறோம். பிகாஸ் இதுக்கப்புறமாவது ஓவியா வந்துட்டு பழைய ஆட்டிடியூட்டோட சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் மக்களோட ஆசையாகவும் இருக்கு. அண்ட் டே 40 எபிசோட் 41 எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு சின்ன ப்ரிவ்யூ இப்போ பார்க்கலாம். விஜய் டிவி அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோவை இப்போ விட்டுட்டாங்க. அதில் என்னன்னா ஒரு கௌரியில் இருக்கிற போட்டி வருது. ஆரவ், சக்தி, காயத்ரி, ஜூலி ஒரு டீமாகவும், கணேஷ், ஸ்னேகன், பிந்து மாதவி, ரைசா ஒரு டீமாகவும் இருக்காங்க. கணேஷ் நல்லா ஜிம் பாடியான ஆள் இல்லை, ஸோ கணேஷ் தான் நல்லா பலம் கொடுத்து இழுக்கிறாரு. பட் சக்தி டீம் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுறாங்க. ஆரவும் ஜிம் பாடி தான், பட் இருந்தாலும் கணேஷ் முன்னாடி எதுவும் வேலையாகல போல. சக்தி ஒரு ரேஞ்சுக்கு மேலே பிடிக்க முடியலன்னு விட்டுறாரு. உடனே இவங்க தோத்துறாங்க. இந்த டாஸ்கோட லூசருக்கு என்ன தண்டனைனா, இதில் யாரையாவது எலிமினேஷனுக்கு நாமினேட் பண்ணலாம் வின் ஆனவங்க. ஃபர்ஸ்ட் பிந்து மாதவி போனாங்க. பிந்து மாதவி போயிட்டு சக்தியை நாமினேட் பண்ணாங்க. அண்ட் தென் ஸ்னேகன் போனாரு. ஸ்னேகன் போயிட்டு ஆரவை நாமினேட் பண்ணாரு. அது காரணம் வந்துட்டு ஓவியா ப்ராப்ளத்துக்கு முழுக்க முழுக்க ஆரவ் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. தென் கணேஷ் வந்துட்டு சக்தியை நாமினேட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் வந்துட்டு சக்தி ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. தென் ரைசா வந்துட்டு ஆரவை நாமினேட் பண்ணாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சது. இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்பொழுது இன்னைக்கு டே எப்படி போகும்னு பார்த்துட்டீங்கன்னா, ஓவியா நேத்தோட அவங்களோட புது ஆட்டிடியூட் மூட்டை கட்டி வச்சுட்டு அவங்களோட பழைய ஆட்டிடியூட்டுக்கு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த கௌரி இருக்கிற போட்டியில் வந்துட்டு ஓவியா கலந்துக்கல. சைடில் கார்டன் ஏரியாவில் ஓவியா வந்துட்டு சோஃபால தான் உட்காந்துட்டு இருக்காங்க. பிகாஸ் நேற்று ஃபுல்லாக எந்த டாஸ்க்லையும் கலந்துக்காததுனால இன்னைக்கு இந்த டாஸ்க்லையும் கலந்துக்க வேணாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்களா, இல்லை அவங்களை ஒதுக்கி வச்சிருந்தாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல. அண்ட் தென் பார்த்துட்டீங்கன்னா இந்த டாஸ்க் வந்துட்டு காலையில் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சோன்னே நடக்கிற டாஸ்க்காக தான் இருக்கும். இந்த டாஸ்க் வந்துட்டு ஒரு ஃபன் மூமெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்குது. பட் அதை பிக் பாஸ் சொன்ன பனிஷ்மெண்டால சீரியஸ் மூமெண்டா மாத்த வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு. தென் இன்னைக்கும் ஓவியாவை கார்னர் பண்றாங்களா இல்ல ஓவியா வந்துட்டு எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்ற விஷயம் ஒன்றும் தெரியல. பிகாஸ் ப்ரோமோல் அதை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே நம்மளுக்கு தரல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஸோ இன்னைக்கு ரொம்ப ஹாட் டாபிக் ஏதாவது கண்டிப்பா எபிசோட்ல நடக்கும். நாளைக்கு கமலஹாசன் வந்து அதிகமான கேள்விகள் ஓவியாவை தான் கேட்பாங்க. பிகாஸ் ஓவியா மேல இந்த டைம் கொஞ்சம் தப்புகள் இருக்கு. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணியே ஆகணும் ஓவியா. அண்ட் தென் ஆரவுக்காக கமலஹாசன் ஒரு குறும்படம் போட்டு ஆரவ் செஞ்ச லீலைகள்லாம் கட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. பட் இன்னைக்கு எபிசோட்ல என்னென்ன இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அடுத்த ப்ரோமோல நம்மளுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன்.